நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. தமிழ் படம் மலையாள படம் தியேட்டர் ஃபில் ஆகுமான்னு தான் நாங்க கடைசி வரைக்கும் டிக்கெட் எடுக்காம வந்தோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்தா தியேட்டர் ஃபுல். ஆக்சுவலா நம்ம ஆடியன்ஸ்க்கு மலையாளமா தமிழ் அந்த படம் நல்லா இருந்தா அதுதான் முக்கியம். சோ அதே மாதிரிதான் நானும் வந்தேன். எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் அந்த மூவி தான் ப்ரோ பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு டைம் கிடைச்சது இந்த மூவி பார்த்தேன். நெக்ஸ்ட் பார்க்கணும் ப்ரோ. இங்க அது மலையாளம் தமிழ்ன்றது இல்ல ப்ரோ, கதை தான் ப்ரோ. இங்க ஆக்சுவலா இப்போ டைரக்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துடலாம். பட் கதை நல்லா இருக்கணும். நம்ம பீப்புள்ஸ்க்கு எப்படி பிடிக்கணும், கதை இருந்தா படத்தை பார்த்துருவாங்க. அது யார் நடிச்சாலும் சரி, செலிபிரிட்டிஸ் பெரிய ஸ்டார் நடிச்சாலும் சரி, அப்கமிங் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது நியூ ஃபேஸா இருந்தாலும் சரி, கதை தான் முக்கியம் நம்ம தமிழ் சினிமாக்கு. ஸோ எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்த்தேன். செம என்ஜாய். ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்டா போயிட்டு அப்படியே த்ரில்ல உட்காந்துட்டோம். பயம் வேற வந்துருச்சு. என்ன கிளைமேக்ஸ், அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள, அந்த மனிதர் காதல்ல வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சவுண்ட் கண்டிப்பா ஒருத்தான படம் ப்ரோ. செம படம். எக்ஸலன்ட் சார். எக்ஸலண்டான படம். டைரக்டர், ஆக்டிங் எல்லாமே எக்ஸலண்ட். 10 தடவை பார்க்கணும் கூட ஐ என்ஜாய் த மூவி. நான் மலையாளம் இது இப்பதான் நான் பாக்குறேன். ஐ என்ஜாய் த மூவி அ லாட். என் ஃபேமிலியோட நான் வந்து பார்ப்பேன் சார். என்ன சார் புதுசா இருந்துச்சு சார்? ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு சார். எக்ஸலண்டா இருந்தது. எல்லாமே பியூட்டிஃபுல் சார். படம் இது இந்த மாதிரி படம் இன்னொரு தடவை எடுத்தா நான் கண்டிப்பா வந்து பார்ப்பேன் சார். ஹேண்ட்ஸ் ஆஃப். நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு இந்த படத்துல சொன்னாங்க சார். ரொம்ப எக்ஸலண்டான இது. ஒரு ஆபத்து இருந்தா கூட நம்ம சோர்வடையக்கூடாது, ஒரு தன்னம்பிக்கையா இருந்து பண்ணணும்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப எக்ஸலண்டான படம் சார். இந்த மாதிரி நிறைய படத்தை ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சார். யா, மூவி வாஸ் குட். ஐ என்ஜாய்ட். தேங்க் யூ. என்ன பிடிச்சது? லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது மூவி. இட் வாஸ் நைஸ். மலையாள படங்களை பத்தி என்ன? இப்போ நவடேஸ் நான் ரொம்ப ஃபேன் ஆயிட்டு இருக்கேன். ஈவன் தோ ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ். ஸோ இப்போ அவங்க மூவிஸ் ரொம்ப இது இம்ப்ரூவ் ஆயிட்டே வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப சட்டலா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. மலையாளிஸ் மட்டும் இல்ல, நிறைய லாங்குவேஜ் பீப்புளும் இருந்தாங்க. இட் வாஸ் நைஸ். சூப்பரா எல்லாருமே போய் பார்க்கலாம். இல்ல, நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் லூட்டிஸ் அடிப்போம்ல. ஸோ இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா பட் நல்லா இருந்தது. அந்த த்ரில்லிங்கா கொஞ்சம் இருந்தது. பட் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத இந்த மூவி மூலமா நல்லா இருந்துச்சு. அஞ்சமல் பாய்ஸ் செமையா இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் அ நைஸ் ஸ்டோரி அண்ட் நைஸ் பிக்கப் லைன் அண்ட் கூஸ்பம் மொமெண்ட்ஸ். குணாக்கே யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ரியல் இன்ட்ரெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ். மஸ்ட் வாட்ச் மூவி தியேட்டர். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தோம், கேங்கா. அண்ட் மோஸ்ட்லி நிறைய இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்தோம். லைக் இட்ஸ் அ மலையாளம் மூவி பட் ரியலி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். தமிழ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி தியேட்டர். கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. ரியலி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. நல்ல என்ஜாய்மெண்ட் தான். சஸ்பென்ஸா, ரொம்ப சஸ்பென்ஸான படம். நல்லா த்ரில்லிங்கான படம். ஃப்ரெண்ட்ஸ் மெயினா நல்லா பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நான் மலையாள படம் பாக்குறேன். பிரேமம் பார்த்துருக்கேன். தியேட்டர்ல பாக்கல, நான் வீட்டுல பார்த்தேன். புரியுது ப்ரோ. மலையாளம் தமிழ் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் மிக்சட் லாங்குவேஜ் பாத்துக்கலாம். ப்ரோ படம் நல்லா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான படம் தான். பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பாவே நாங்களாம் அழுதுட்டோம் கிளைமேக்ஸ்ல. ஸோ ஃபீல் குட் மூவி தான். பாருங்க, கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். ப்ரோ நல்லா இருக்கு. செமையா இருக்கு ப்ரோ படம். நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு படம். செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லா இதுவுமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம நல்லா பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. நல்லா பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான படம். மியூசிக் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரியாலிட்டி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காங்க. இது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியது படம். எல்லாம் சும்மா டூர் போறோம் சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துருக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு கேர்ஃபுல்லா போயிட்டு வரணும். அதுதான் ஒரு லெசன்.
மாரல் ஆஃப் த ஃபில்மே அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. நம்மளே ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரிலாம் ஆமா, நம்மளே ஃபீல் கண்டிப்பா இருக்கு. நம்மளே போய் அப்படியே நம்ம உள்ளே போய் உள்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த அளவு சூப்பரா எழுதிருக்காங்க ஸ்டோரி எப்படி நல்லா இருக்கு. ஸ்டோரி பயங்கரமா திங்க் பண்ணி எழுதிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் செமையா கதையெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாலியா போறாங்க. கடைசியில பார்க்கும்போது ட்ராஜடியா முடிகிற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. கடைசியில இப்போ நல்லா பாசிட்டிவா எடுத்து வந்திருக்காங்க. காப்பாத்தி எடுத்துட்டு வந்துடுற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இந்த இருக்கு. அளவு தில்லி பயமா இருந்துச்சு. பயமா தான் பயமெல்லாம் அவ்வளோலாம் பயமா இல்லை. அந்த மியூசிக் தான் சில இடத்துல எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓஎஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா, நல்ல சப்டைட்டில்ஸ் இருக்கு இல்ல, சப்டைட்டில்ஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லா போகும். மலையாள மூவிஸ் எப்படி பாக்குறீங்க? அப்போ எல்லா மலையும் இப்போ ரீசெண்டா வந்த மம்முட்டி சினிமா எல்லாம் வந்திருக்குல்ல, ஸோ அது எல்லாம் நல்லா இருக்கா. இந்த இது முன்னாடி மம்முட்டி இது வந்து காதல் வந்து அந்த பிரம்மை அது பாத்தீங்களா? பிரம்ம யுகம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா இருக்கு.